ಗಣಪತಿ ಚರಣಂ ಗಣನಾಥ ಚರಣம் வணக்கம். நான் அஜய் நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்துக்கேன். ஒரு குருட்டு ஒரு சீடு வந்து சொல்கிறார், குருவே எனக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதில் என்ன அப்படின்னா தீர்க்க முடியாமல் இருக்குது, அதனால் பிரச்சனை கூட்டிகிட்டே போகுது, எனக்கு கவலையாக இருக்குது, என்னால் முடியலை, எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே குரு சொன்னார், ஓகே ஏர்லி மார்னிங் நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறேன்னா நான் நீயும் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னோட சைக்கிளை ரெடி பண்ணு, ஐ வில் கோ, எல்லா ஆசிரமத்தையெல்லாம் மூடிட்டு வரேன் அப்படின்னுட்டு குரு போயிட்டு ஒரு 10 minutes வந்தால் இந்த சீடர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருந்தார். என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, குருவே உங்களுடைய அந்த சைக்கிளின் லாக்கை என்னால் துறக்க முடியலை, இதில் இருக்கிற 5 கீயும் போட்டு பார்த்துட்டு துறக்கவே மாட்டேன்ட்டு, நானே வெளியவலைன்னு உங்கள்ட்ட ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும்னு வந்தால் இதுவரை எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் அந்த சீடர். உடனே அந்த குரு வந்து சொன்னார், உனக்கு இதுவே வேலையாக போச்சா தம்பி அப்படின்ட்டு தன்னோட கையில் இருக்கிற அந்த கீயை கொடுத்துட்டு சொன்னார், இந்த துறக்க முடியாத பூட்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாதுடா, சரியான சாவியை நீ வந்து போடாமல் முடியலை என்னால் பண்ண முடியல அப்படின்னு எப்படி ஆகும்? இதே தான் லைஃபுக்கு, தீராத பிரச்சனையுண்டோ தீர்க்க முடியாத சோகங்கள் உண்டோ அப்படி எந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீ கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து வடிவாக யோசிச்ச அப்படின்னு சொல்லிச்சுன்னா உண்ட பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக உண்ட கையில் இருக்குது. அதே மாதிரி அதால் ஏற்படுற சோகங்களும் நீ சரியாக அந்த வெயில் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது தண்டை மாதிரி போய்விடும். ஸோ எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்படின்னும் போது இந்த லாக்கும் இந்த கீயும் உனக்கு ஞாபகம் வரணும். ஓப்பன் பண்ண முடியாத ஒரு லாக் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லா லாக்கும் இட்ஸ் கம் வித் த கீ. நாங்கள் தான் சரியான கீயை போடாமல் தேவையில்லாததெல்லாம் போட்டு பார்த்தா அது எப்படி ஓப்பன் ஆகாது இல்லை, அது மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் இப்போ ஹாப்பியாக வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஷாப்பிங்குக்கு ஏர்லி மார்னிங் சைக்கிளில் போயாச்சு. ஐம் ஸ்டாப்பிங் தி ஸ்டோரி ஹியர். எஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தும் அப்படின்றதே சொல்லலாம். அண்ட் யூ வில் கெட் த ஸ்டோரி டூ, ரைட்? எஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பிரச்சனை இருக்கோம், அதை எங்கேயோ தீர்க்கிறதுக்காண்டி பார்த்துக்கொண்டு இருப்போம். என்ன கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக கொஞ்சம் காம் டவுன் பண்ணி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சிம்பிளாக ஒரு சென்டென்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு. அதே மாதிரி சோகம் அப்படின்றது கண்டினியூஸாக இருக்க போகிறதே இல்லை. எப்படி இரவு வந்தோடனே பகல் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருதோ அதே மாதிரி வர்றது தன் பாட்டில் போயிடும். அதை பற்றி நிறைய எல்லாம் யோசிச்சு உங்களால் முடிஞ்சது கூட செய்யாமல் விட்டுறாதீங்க. ஜஸ்ட் காம் டவுன், கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். எப்பெல்லாம் இந்த மாதிரி என்னால் முடிக்க முடியாமல் இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது ரிமெம்பர் திஸ் சைக்கிள் and அதோடைய லாக்கோட கதை. ஹோப் யூ guys like this story and I'll see you with the next story. Until that, just be calm and stay safe. Take care.